ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? என்னடா இது இங்க பாருங்க, கொண்டைய போட்டு நான் அடிக்கிற வெயிலுக்கு என்னால முடியல. சரி, அதனால அப்படியே போட்டு சுத்தி ஒரு கிளிப்பை போட்டு வச்சிருக்கிறேன். இப்போதான் அப்படியே எனக்கு வந்து பாருங்க, உண்மையை சொல்லணும்னா நாங்கள் அவ்வளோ ஃபேன் போட மாட்டோம் பெங்களூர்ல. எனக்கு வந்து இப்போ ஃபுல் ஸ்பீட்ல வச்சிருக்கிறேன். ஏன்னா அது பத்தலை, அந்த அளவுக்கு வந்து அவியுது. பட் மழை பெஞ்சு சரியா போயிடும். சரி வாங்களேன், உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு என்னோட ஒரு மெமரிஸ் அப்படியே போய் டச் பண்ணிட்டு வந்துடலாம். இதை எதை பற்றி நான் சொல்கிறேன். உங்களோட அப்பாவோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்க மாமா சித்தப்பா யாருன்னா ஒருத்தவங்க கண்டிப்பாக வண்டி வச்சுருந்துருப்பாங்க. அப்போது நம்மளோட சின்ன வயசில் வண்டின்னு வச்சுக்கோங்களேன். எங்களோட ஊரில் வந்து மோஸ்ட்லி சைக்கிள் தான் இருக்கும். அப்போ தான் சைக்கிள் ஓட்டிருந்தவங்க எல்லாமே கொஞ்சம் வண்டிக்கு அப்கிரேட் பண்ணுறாங்க. ஒரு சில வீட்டில் ஒவ்வொன்றா வாங்குறாங்க வண்டி. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது வந்து யமகா ஹீரோ ஹோண்டா அந்த பீரியடுக்கு முன்னாடி நான் சொல்கிறது. டிவிஎஸ் 50 ஞாபகம் இருக்கா? 2 கலரில் வரும். ஒன்று ரெட் கலரில், இன்னொன்று வந்து ராமர் ப்ளூ கலரில் வரும். ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு? அதாவது அந்த டிவிஎஸ் 50 வந்து எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு வீட்டில் கொஞ்சம் வசதியான வீட்டிலலாம் வந்து வாங்குறாங்க. அதாவது அப்படியே வருது. அப்போ தான் ஒவ்வொரு வீட்லேயே ஆட் ஆகுது. ஸோ எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம்னா, யார் வீட்டு வெளியேனா அந்த வண்டி நின்னாலே போயிட்டு அதை அப்படியே சுற்றி சுற்றி வருவோம் நாங்கள். ஏய் இதுதான்டா வண்டி பாரேன். அதில் அந்த ஹாரன் வந்து இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. இப்படி இப்படி அழுத்துற மாதிரி இருக்கும் ஹாரனு. அதை அப்படியே அழுத்துறது, அந்த பிரேக் ஒயரை பார்க்கறது, அந்த கலர், அந்த பெட்ரோல் டேங்க் அந்த கலரை தொட்டு பார்க்கறது, அப்புறம் அந்த டிவிஎஸ்ன்னு அதில் ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அதை அப்படியே தொட்டு பார்க்கறது. ஏய் இதுதான்டா வண்டி, இது எவ்வளோ தெரியுமா? எவ்வளோ ஆயிரமாண்டா, 10,000 மேலே. நம்மளாம் எப்படா இந்த மாதிரிலாம் வண்டி வாங்குவோம்? ஏய் நான்லாம் பெரியவன் ஆன உடனே வண்டி வாங்கிடுவேன்டா அப்படிலாம் வந்து எங்களுக்குள்ள ஒரு கன்வர்சேஷன் போகும். அதுக்கப்புறம் அந்த வண்டி எடுத்துட்டு வந்தவங்க உள்ளேருந்து வெளியே வராங்க அப்படின்னு குடுகுடுன்னு ஓடிடுவோம். ஐயோ! அப்புறம் ஒரு சிலர் வந்து திட்டி கூட இருக்காங்க. ஏய் எதுக்கு வண்டிலாம் தொடுறீங்க? இது வண்டிலாம் தொடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வண்டி மேல வந்து அப்படி ஒரு கிரேஸ். யாருன்னா வண்டி வச்சிருப்பாங்களான்னு சொல்லிட்டு. ஸோ எங்களோட ஒரு சரௌண்டிங்கில் இப்போ நம்ம சின்ன பசங்களாம் விளையாடுவோம்ல, கோலி விளையாடுவோம், பம்பரம் விளையாடுவோம். அப்படி எப்படின்னா கோலி பம்பரம்னா கேங்காக தான் விளையாடுவோம். ஒரு 10 பேர். அதே மாதிரி பம்பரம் விளையாடினா ஒரு 5லேருந்து ஒரு 8 பேர் அப்படி தான் விளையாடுவோம். ஸோ எங்களோட கேங்கில் வந்து பாபுன்னு ஒரு பையன் இருப்பான். எங்களோட சேம் ஏஜ் தான். பாபு. பாபுவோட சித்தப்பா டிவிஎஸ் 50 வாங்கிட்டாரு. பாபுவோட சித்தப்பா டிவிஎஸ் 50 வாங்கிட்டாருண்டா. ஏய் பாபு, உங்க சித்தப்பா வாங்கிட்டாருல்ல, நீ அதுல போனியா அப்படின்னு பாபு சொல்லுவான். அவன் போனானா இல்லை பொய் சொன்னானான்னு தெரியாது. நான்லாம் போனேன், எப்படி இருந்தது தெரியுமா? அப்படியே பறக்கிற மாதிரியே இருக்கும் வண்டியில போனான்னு சொல்லிட்டு. நாங்களாம் அப்படியே ஆன்னு கேட்போம். வண்டிலாம் போனா அப்படியே பறக்கிற மாதிரி நல்லா இருக்கும் போல இருக்கு. ஏ பாபு பாபு, எங்களையும் உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி ஒரு நாள் கூட்டின்னு போயேன்னு சொல்லிட்டு அவனை அப்படியே ஐஸ் வைக்கிறது. சரி நானும் கூட்டின்னு போக சொல்றேன்னு சொல்லிட்டான் அவனும். அதாவது மனசுல வந்து அப்போதுலேருந்து ஒரு பட்டாம்பூச்சி பறந்துட்டே இருக்கு. நாமளும் டிவிஎஸ் 50ல போறோம். நாமளும் ஐயோ அந்த வண்டியில போனா எப்படி இருக்கும் உட்காந்து அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் வந்து அப்படியே இமேஜின்ல ஓடும். வண்டியில உட்காந்து அப்படியே பறந்து போற மாதிரி, அப்படியே காத்தெல்லாம் நம்மள அப்படியே கிராஸ் பண்ணி போற மாதிரி ஒரு இமேஜின் ஓடிக்கிட்டே இருக்கும். பாபு அணிலேருந்து ஐஸ் பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. பாபு பாபு இந்தா, ஏன் கோலி விளையாடும் போது அவனுக்கு கோலி பத்தல்னா, பாபு இந்தா என்னோட கோலி வச்சுக்கோ, பரவாயில்ல நீ ஆடு. அதே மாதிரி பம்பரம் விளையாடும் போது வந்து அவனோட பம்பரத்தை மட்டும் வந்து உடைக்க மாட்டோம். நீங்க பம்பரம் விளையாடினா உங்களுக்கு தெரியும் இல்லையா? அதை குறி பார்த்து அந்த பம்பரத்தை வந்து அடிச்சு அதை உடைப்பாங்க. உடைச்சிட்டு அந்த பசங்க அழுதுன்னு ஓடுங்க. ஸோ பாபுவோட பம்பரத்தை வந்து அன்னிலேருந்து வந்து அப்படியே பாலிஷா விட்டுறது, உடைக்க விடாம. அப்புறம் பாபுக்கு வந்து அன்னெசரியா போய் சப்போர்ட் பண்றது நாமளே. பாபு யாருன்னா வம்புக்கு இழுத்தாங்கன்னா, நீ ஏன் வம்புக்கு இழுக்கிற? எங்க பாபு எதுக்கு நீ அப்படி பண்ற இப்படி பண்றன்னு இது எல்லாமே வந்து அவனுக்கு ஐஸ் வைக்கிற மெத்தடு தான். நல்லாவே தெரியும். அப்படியே நாட்கள் ஓடிட்டே இருக்கு. டெய்லி பாபு கிட்ட வந்து, பாபு எப்படா உங்க மாமா உங்க சித்தப்பாவை கூட்டு போறாரு கேளுடா. உங்க சித்தப்பா வெளியே வராடா. வெளியே வராடா உங்க சித்தப்பா, போய் கேளுடான்னா. எங்க சித்தப்பாவுக்கு ரொம்ப வேலையா இருக்காருல்ல, அப்புறமா ஒரு நாள் நான் ஞாயிற்றுக்கிழமை அப்படி நம்ம சொல்றேன். என்னையே அவனும் அப்படியே பிகு பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்மளால வந்து நாட்கள் ஓடுது தவிர நம்மள வண்டியில வந்து ஏத்துற மாதிரியே தெரியல. ஐயோ என்னடா இது, இது வேலைக்கு ஆகாது, நம்ம சாஃப்டா இருக்கிறதால தான் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு பாபு வந்து லைட்டா பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். பாபு, நீ வந்து உங்க சித்தப்பா கிட்ட சொல்லி வண்டியில கூட்டும் போலன்னு வச்சுக்கேன், உன்னை கோலி விளையாட்டை சேர்த்துக்க மாட்டேன், என் கோலி தரமாட்டேன், உன் பம்பரத்தை மட்டும் நான் குறி பார்த்து உடைப்பேன். நீ ஐஸ் பாய் ஆடும்போது எங்க போய் ஒழிஞ்சிட்டு இருக்கியோன்னு வச்சுக்கேன், உன்னை மட்டும் நான் கண்டுபிடிச்சி எல்லா பசங்கள்கிட்டையும் சொல்லிடுவேன், உன்னை மட்டும் மாட்ட வச்சிருவேன். இப்படிலாம் போட்டு அவனை பிளாக்மெயில் பண்றது. அவனும் வந்து லைட்டா பயந்துட்டான்.
அதே மாதிரி நானும் வந்து பம்பரத்தை போட்டு இது பண்ணுறது, பாபுவை கார்னர் பண்ணுறது, இந்த வேலைலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். மற்ற பசங்களுக்கும் அந்த விஷயம் பரவிச்சு அப்படியே. பாபுவோட மாமா வண்டி வாங்கியிருக்கிறாரு, அவங்களும் வந்து பாபுவை போய் எங்களையும் கூட்டமாக சொல்லுன்னு சொல்லிட்டு, அதாவது பாபுக்கு வந்து அவ்வளோ ஒரு மரியாதை அந்த டைமில். சரி ஒரு நாள் வந்து இது ஒன்றும் வேலைக்கு ஆகாது, பாபு கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு நேராக வந்து அப்பா கிட்ட போயாச்சு. அப்பா அப்பா பாபு சித்தப்பா வண்டி வாங்கியிருக்கிறாராம்ப்பா, டிவிஎஸ் 50, ஒரே ஒரு ரவுண்டு கூட்டமாக சொல்லுப்பா அப்படின்னு அப்பா கிட்ட போய் ரெக்கமெண்டேஷன். அப்பா சொல்லிட்டாரு, அவங்க வண்டிலாம் வந்து நம்மளை கூட்டு போக மாட்டாங்க, நீ சும்மா இரு. உடனே அப்பா வந்து நீ எப்போ வண்டி வாங்குவா? சரி ஓகே, பாபு சித்தப்பா வாங்கிட்டாரு, அப்போ நீ வண்டி வாங்கு, நீ எங்களை கூட்டு போனா. அப்பா சொல்லிட்டாரு, வண்டிலாம் என்னால் இப்போ வாங்க முடியாது, நீ இந்த மாதிரி மற்றவங்க வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு எங்கிட்டலாம் வந்து கேட்காதுன்னு சொல்லிட்டு ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு. அப்பா பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரிக்டாக சொன்னது தான், வேற அப்பீலே கிடையாது. சரி நமக்கு வந்து பாபு கிட்ட வந்து பிளாக்மெயிலும் பண்ணியாச்சு, சாஃப்டாகவும் போயாச்சு, அவன் ஒன்றும் வந்து அசர மாதிரி தெரியல. இதில் என்ன ஆச்சு, பாபுவோட மாமா, சரி நாம நேராக பாபுவோட சித்தப்பா கிட்டே போயிடலாம். சரி மாமான்னு வருது, மன்னிச்சிடுங்க. பாபு சித்தப்பா கிட்டே போயிடலாம். போயிட்டு நம்ம அவர்கிட்டே டேரெக்டாக போயிடலாம். நீ என்னடா உங்ககிட்ட ரெக்கமெண்டேஷன் கேட்கறது, நான் உங்கள் சித்தப்பா கிட்டே நேராக போகிறேன்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்தாருன்னா, அண்ணா அண்ணா ஒரு இதோட வண்டியில் கூட்டும் போனா அண்ணா ஆசையாக இருக்குண்ணான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட டேரெக்ட் அப்பீல் நேராக. அவரை வந்து சரிம்மா நான் அப்புறமா கூட்டிகிட்டு போகிறேம்மா, அப்புறமா இப்போ நான் வேலையாக இருக்கேம்மா, அப்புறமா கூப்பிட்டு போகிறேன்னு சொன்ன உடனே அப்போ இனிமேல் வந்து பாபு கிட்ட நோ, பாபு வந்து வேணாம். அதே மாதிரி டெய்லி அவர் எப்போல்லாம் வெளியே வராரோ, அதாவது அந்த நான் எப்படின்னா அவங்க வீட்டையே வந்து என்னோட லென்ஸுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன். எப்பவுமே அவங்க வீட்டு வாசல்லே விளையாடுறது. அதாவது அந்த எப்போ அந்த அவங்க சித்தப்பா வெளியே வராரோ, உடனே போயிட்டு எப்போ நான் கூட்டின்னு போறேன், அண்ணா எப்போ நான் கூட்டின்னு போறேன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறது அவரை. அவரை வந்து விடுறதே கிடையாது. அந்த அவரும் வந்து நல்ல ஒரு சாஃப்டான ஒரு கேரக்டர் தான். அதனால நான் அப்புறமா கூட்டின்னு போறேம்மா, நான் கண்டிப்பா உன்னை கூட்டின்னு போறேன், நம்ம எல்லாம் ரவுண்டு போயிட்டு வரலாம், கண்டிப்பா நான் உன்னை ஒரு ரவுண்டு கண்டிப்பா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்றது. அண்ணா ப்ளீஸ்ண்ணா ரொம்ப ஆசையா இருக்குண்ணா, சீக்கிரமா அண்ணா ஒரே ஒரு ரவுண்டுண்ணா, அதுக்கப்புறம் நான் கேட்கவே மாட்டேன்னா கெஞ்சி கெஞ்சி அவரையும் ஓரளவுக்கு மனசுல பதிய வச்சுட்டோம். இந்த மாதிரி எனக்கு வண்டியில போறதுக்கு ஆசையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு நாள் என்ன ஆச்சு, அப்படியே பார்த்துட்டே இருக்குது, அந்த வண்டி இருக்குதா, வாசல்ல இருக்குதா, இல்லை அவங்க சித்தப்பா வண்டி எடுக்கிறாரா, எங்கன்னா வெளியே போறாரா, இல்லை பாபு நமக்கு தெரியாம பாபு போயிட்டானா வண்டியில, அவன் இருக்கிறானான்னு சொல்லிட்டு அப்படியே அப்படியே நோட்டை விட்டுனே இருக்கிறது விளையாடிக்கிட்டே. இந்த மாதிரியே ஆச்சா. அப்புறம் ஒரு நாள் வந்து சண்டே ஈவினிங்கு, உங்களுக்கு தெரியல சண்டே ஈவினிங் வந்து படம் போடுற டைமு. அப்போதான் படம் போடுற டைமில் வந்து வீட்டில் வந்து படம் போடுறதுன்னா நம்ம வீட்டில் வெளியெலாம் போக மாட்டோம், வீட்டுக்குள்ளே தான் உட்காந்துருப்போம். ஒரு சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்கும். 5 மணிக்கு உட்காந்து வீட்டில் உட்காந்து படம் பார்த்துட்டு இருக்கோம். காஃபி கொடுத்ததும் காஃபி குடிச்சின்னு படம் பார்த்துன்னு இருக்கிறோம் உட்காந்துக்கின்னு. உட்காந்து இருக்கும்போது நேராக வரான் பாபு. ஜெயா அப்படின்னா, என்னடா அப்படின்னதுக்கு, எங்கள் சித்தப்பா வெளியே கூட்டு போறாராம் வண்டியில், உன்னை வர சொன்னார் அப்படின்னா. ஐயோ! எனக்கு அந்த ஆனந்தத்தையும், அந்த சந்தோஷத்தையும் நான் அப்படியே பறக்குறேன். ஐயோ! வட்டில்லையா? குடிச்ச காஃபி கூட பாதி வச்சுட்டு, குடு குடு குடுன்னு ஓடி போயிட்டு, ட்ரெஸ்ஸு கூட என்ன ட்ரெஸ்ஸு போட்டோம், ஏது அதெல்லாம் ஞாபகமே இல்ல. எங்க அம்மா உடனே, "எங்க போற?" "அம்மா இல்லம்மா, பாபு சித்தப்பா வண்டியில கூட்டின்னு போறாராம்மா, ப்ளீஸ்மா ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு வரோம்மான்ன உடனே, எங்க அம்மாவுக்கு ஒரு பயம் இல்லையா வண்டியில. சரி வண்டியில போறீங்கன்னா ஜாக்கிரதைடா, பாபு கிட்ட சித்தப்பா கிட்ட சொல்லுடா, வண்டிய வேகமா ஓட்ட சொல்லாத, மெதுவா ஓட்டின்னு போயிட்டு ஒரே ரவுண்டு நீ போயிட்டு வந்துடணும்னாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு பாபுவும் நானும் அப்படியே குதிச்சுன்னு ஓடுறோம் 2 பேரும். 2 பேரும் ஓடிட்டு அவங்க வாசல்ல நிக்கிறோம். அதுக்கப்புறம் அவங்க சித்தப்பா வந்தாரு. சித்தப்பா வந்துட்டா, நான் மட்டும் தான் லைன்ல நிக்கிறேன்னு பார்த்தா, என் கூட சேர்த்து 4 டிக்கெட் நிக்குது. ஐய்யய்யோ! என்னடா இதுன்னு பார்த்தா, பாபு, நானு, அதுக்கப்புறம் பாபுவோட ம் பெரியப்பா பொண்ணு, ஒரு பொண்ணு அக்கா. நாங்க 2 பேர் தான் வந்து பொம்பள பசங்க. இன்னும் ஒரு 4 ஆம்பள பசங்க நிக்குது. பாபு, அப்புறமா அந்த அவங்க அந்த வாசல்லே இருக்கிற மத்த குடும்பத்த சேர்ந்த ஒரு 2, 3 பசங்க நிக்கிறானுங்க. ம் எப்படி எனக்கு என்ன ஆசைன்னா வந்து, வண்டியில வந்து முன்னாடி உட்காந்துக்கணும். டிவிஎஸ் 50 உங்களுக்கு தெரியும் இல்லையா? முன்னாடி உட்காந்துன்னு போறது வந்து அவ்வளோ ஒரு ஆசை. பின்னாடி உட்காரலாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. அந்த முன்னாடி உட்காரதுக்கு பயங்கர சண்டை நடக்குது. நீ உட்காருவ, நான் உட்காருவேன், நீ உட்காருவ, நான் உட்காருவேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை. அதுக்கு பாபு வந்து புடியா நிக்கிறான். அந்த பாரு, இது எங்க சித்தப்பா வண்டி, நான் தான் முன்னாடி உட்காருவேன்னு சொல்லிட்டு. சரி ஓகே, ப்ரியாரிட்டி உனக்கு தான்டா போடா அப்படின்னு சொல்லிட்டு பாபு வந்து அந்த டிவிஎஸ் 50ல முன்னாடி உட்காந்துக்கிட்டான். பாபு பின்னாடி அவங்க வாசல்ல இருக்க இன்னொரு பையன் உட்காந்துட்டான். ஓகேவா? பாபுவோட சித்தப்பா டிரைவர். பின்னாடி நானு, பாபுவோட அக்கா, அதுக்கப்புறம் இன்னொரு பையன். மொத்தம் எத்தனை டிக்கெட்டு? 1, 2, 3, நாங்கள் பசங்களே 5 பேர், அவங்க சித்தப்பாவோட 6 பேர் உட்காந்துட்டோம் வண்டியில. அப்படி ஒரு ஆனந்தம், அப்படி ஒரு, அதாவது என்னன்னா நாங்கள் வண்டியில போறோன்றத அப்படியே கத்துறோம். என்னன்னா அவர் என்ன சொல்றாருன்னா, ரயில்வே ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டின்னு போயிட்டு உங்களை நான் ஒரு ரவுண்டு கூட்டின்னு வந்துடுறேன்.
என்னது ரயில்வே ஸ்டேஷனுக்கு கூட்டு போறீங்களா? ஏன்னா ரயில்வே ஸ்டேஷன் வந்து எங்க வீட்ல இருந்து எப்படியும் ஒரு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்குங்க. அந்த போற வழி 2மே வந்து இந்த பக்கமும் பார்த்தீங்கன்னா வயலு, இந்த பக்கமும் வயலு, நடுவுல ரோடு போகும். அவ்ளோ அழகா இருக்கும் பாருங்க அந்த ரயில்வே ஸ்டேஷன் ரோடு. அவ்வளோதான். ரயில்வே ஸ்டேஷனுக்கா அந்த இப்போ அந்த அந்த மாதிரி ஒரு ஆனந்தமும் சரி, அந்த மாதிரி ஒரு பேர் பெரும் மகிழ்ச்சி சொல்லுவாங்க பாரு, அந்த உச்சகட்ட மகிழ்ச்சியில எனக்கு அப்படி அந்த வண்டியில உட்காந்து இப்படி இப்படி குதிக்கிறது, அப்படியே கையை காலெல்லாம் ஆட்டுறது, போற இந்த தெருவுல போற வரவங்க கிட்ட எல்லாம் ஹாய் நாங்களாம் பாரு வண்டியில போறோம்னு சொல்லிட்டு கத்தி அவர் ஸ்டார்ட் பண்ணாரு பாருங்க அந்த வண்டியை. நாங்க 5 பேரும் அப்படி கத்துறோம், ஓன்னு ஓன்னு கத்திட்டு தெருவுல வந்து வண்டி போகுது. தெருவுல உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, இப்படி இப்படி பக்கத்துல போவாங்க வருவாங்க, தெருல உட்காந்து இருப்பாங்க. அப்படியே போற வழியெல்லாம் அவங்க கிட்ட அப்படியே டாட்டா காமிச்சிக்கின்னு நாங்களா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கின்னு 5 பேரும் கையை காலை ஆட்டிக்கின்னு ஓன்னு கத்திக்கின்னு அவ்வளோ சந்தோஷம். அவர் பாபா அவங்க சித்தப்பாவுக்கு அப்படியே சிரிக்கிறாரு முகத்துல, பசங்க பாரு எப்படி என்ஜாய் பண்ணுதுன்னு சொல்லிட்டு. அவர்கிட்ட சும்மா இல்லாம நான் ஆரன் அடினா ஆரன் அடினா ஆரன் வந்து இப்படி அமுக்குற மாதிரி தான் இருக்கும், இப்படி இப்படி ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இப்படி அமுக்குனா அது வந்து கிரு கிரு கிருன்னு அடிக்கும். ஆனா நீ யாருமே இல்ல தெருவுல, நீ அடினா கண்டினியூஸா நீ ஆரன் அடினா ஆரன் அடிக்க அடிக்க நாங்க கத்தின்னு ஓன்னு போறோம். அந்த அப்படியே அந்த ரயில்வே ரோடு போது அந்த ஈவினிங் அந்த காத்துல வண்டியிலயா போறோம், நாங்க வானத்திலேயே பறக்குறோம். அவ்வளோ ஒரு ஜாலி பாருங்க, அவ்வளோ ஒரு ஆனந்தம். அப்படி போயிட்டு ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு அப்படி யூ டர்ன் அடிச்சிட்டு வராரு. போற வர எதிர்க்க ஒரு சிலர்லாம் வந்து அப்போ 2 3 வண்டி போதுன்னு வச்சுக்கோங்க, அவங்க கிட்ட எல்லாம் டாட்டா பாய் ஹாய்ன்னு கத்திட்டு ஐயோ அந்த ஆனந்தத்துக்கு அல்லவே இல்லைங்க. இன்னைக்குன்னு சொல்றேன் பாருங்க, இப்ப நினைச்சா கூட எனக்கு வந்து அப்படி அந்த மனசுல இருந்து உள்ளங்கால்ல இது உச்சங்கள்ல இருந்து உள்ளங்கால் வரைக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு அந்த ஒரு இன்சிடென்ட். கத்திக்கிட்டு அப்புறம் நேரா கூட்டின்னு வந்து வீட்டுல விட்ட உடனே கீழே இறங்கிட்டு குதி குதி குதின்னு குதிக்கிறோம். ஐ ஐ ஐ நாங்க எல்லாம் வண்டியில போயிட்டு வந்துட்டோம், வண்டியில போயிட்டு வந்துட்டோம், டிவிஎஸ்ல போயிட்டு வந்துட்டோம். ஐயோ பாபு உங்க சித்தப்பாவுக்கு ஐயோ அண்ணா அண்ணா அண்ணான்னு சொல்லிட்டு குதிச்சுக்கிட்டு அப்புறம் வீட்டுக்கு ஓடி போயிட்டுமா வண்டியில போயிட்டு வந்துட்டோமா, எப்படி இருந்தது தெரியுமாமா, சூப்பரா இருந்ததுமா. எங்க அண்ணன்லாம் பிடிச்சி போங்கேத்தது பாத்தியா, நல்லா பாத்தியா டிவிஎஸ் ஹோட்டல்ல போயிட்டு வந்துட்டேன், எவ்வளவு சூப்பரா இருந்தது தெரியுமா, ஒரு ரவுண்ட் நாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம், ஒரு தெரு இங்க மட்டும் போல ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்தோம் தெரியுமா, அவ்வளோ ஜாலியா இருந்தது அந்த வண்டியில, ஹாரன்லாம் இப்படி அடிச்சதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு அந்த ஒரு ஆனந்தமும் சரிங்க. அப்ப அப்ப அந்த ஹாப்பினஸ் வந்து இப் நான் வந்து இப்ப சொல்ல விரும்பலைங்க. அந்த ஹாப்பினஸ் வந்து அப்படியே இருக்கட்டும் எனக்கு. இப்ப வந்து இந்த எதோட நான் கம்பேர் பண்ணவே விரும்பல. இதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் டிவிஎஸ் 50ல நாங்க போன டிரைவ். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பா ஏதாவது முதல் வண்டியோட அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். உங்க அப்பா கூட, உங்க மாமா கூட, சித்தப்பா கூட யாரோ ஒருத்தர் கூட வண்டியில அப்படியே பறந்து என்ஜாய் பண்ணி போயிருப்பீங்க இல்லைங்களா? உங்களுக்கு இந்த இப்ப நான் சொன்ன இந்த ஒரு ரீகால், இந்த ஒரு இது நாங்க வண்டியில போன கதை பிடிச்சிருந்ததுன்னா, ஜஸ்ட் கமெண்ட்ல ஒரு ஹார்ட்டின் மட்டும் ஷேர் பண்ணுங்க. பை.